இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை வெற்றி அளித்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். இந்தியா கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை வெற்றி அளித்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேம்நாத் சோரனுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் வெற்றி ஜார்க்கண்ட் மாநில மண், வனம், நிலத்தை சட்டப்படி பாதுகாப்பதற்கான வெற்றி என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன? 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். முதலில் ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஹேமந்த் சோரனுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து 2வது முறையாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வாழ்த்து செய்தியினை ராகுல் காந்தி வழங்கியிருக்கின்றார். அதன்படி இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆணை வழங்கக்கூடிய விதமாக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியை வழங்கியிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மக்களுக்கு தன்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். ஜார்க்கண்டினுடைய முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், மாநிலத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றியை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசியல் சாசனமும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜார்க்கண்ட் மண்ணினுடைய மக்களுடைய நீர், நிலம், காற்றும் சேர்த்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி மகாராஷ்டிராவினுடைய முடிவுகள் எதிர்பாராதவை என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பின்னடைவு தொடர்பாக விரிவாக ஆராயப்படும் என்கின்ற தகவலையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். தங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு வழங்கியிருந்த அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், கட்சிக்காக உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ராகுல் காந்தி. ஜார்க்கண்டில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்காக அவர் ஹேமந்த் சோரனுக்கும் கூட்டணியினுடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய அதே சூழலில் மகாராஷ்டிராவில் படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாகவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதன்படி மகாராஷ்டிராவினுடைய முடிவுகள் எதிர்பாராத முடிவுகளாக அமைந்து விட்டதாக வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தோல்விக்கான காரணம் குறித்து விரிவாக ஆராயப்படும் என்கின்ற ஒரு முக்கிய தகவலையும் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். மேலும் வயநாட்டில் உள்ள தன்னுடைய குடும்பத்தினர் பிரியங்கா மீது நம்பிக்கை வைத்திருந்ததன் காரணமாக தான் பெருமை அடைவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பிரியங்கா காந்தி மீது தன்னுடைய குடும்பத்தினர் நம்பிக்கை வைத்து வயநாடு தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கியிருந்த நிலையில் வயநாட்டை அவர் கைப்பற்றி இருப்பதை அவர் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்திருக்கின்றார். மேலும் தன்னுடைய நேசத்திற்குரிய வயநாடு மக்களவை தொகுதியினுடைய முன்னேற்றம் மற்றும் செழுமையினுடைய கலங்கரை விளக்கமாக மாற்றுவதற்காக பிரியங்கா காந்தி தைரியத்தோடும் இரக்க குணத்தோடும் தளராத அர்ப்பணிப்பு உணர்வோடும் வழிநடத்துவார் என்று தனக்கு தெரியும் என்றும் வயநாடு மக்களுக்கான நன்றி தெரிவிக்கும் வாழ்த்து செய்தியாக அவர் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். 3 செய்திகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு பக்கம் ஜார்க்கண்டிலே தொடர்ந்து 2வது முறையாக காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய அரசு அமையப் போகின்றது. அதற்காக வாழ்த்து தெரிவித்து தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர் என்ற அடிப்படையில் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படுதோல்வியை அவர் அந்த முடிவுகள் எதிர்பார்க்காத முடிவுகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி, அதாவது அங்கு மகா விகாஸ் அகாடி என்கின்ற பெயரில் அமைத்திருந்த கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவு, தோல்வி குறித்து விரிவாக ஆராயப்படும் என்கின்ற தகவலையும் தற்பொழுது ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் மகாராஷ்டிராவில் தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்காக உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி தன்னுடைய நேசத்திற்குரிய வயநாடு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி மீதான தங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை என்று மகிழ்ச்சியோடு பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வயநாட்டை முன்னேற்றுவதற்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்று அவர் செயல்படுவார் என்றும், தைரியத்தோடு இரக்க குணத்தோடு தளராத அர்ப்பணிப்பு உணர்வோடு வயநாடு மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக அவர் செயல்படுவார் என்கின்ற தன்னுடைய நம்பிக்கையையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவையும் குறிப்பிட்டு பதிவினை வெளியிட்டுள்ளார்.